பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? சமாதானம் தாங்க மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 29:11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. சுகம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது, பலவிதமான ஆசீர்வாதம். ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம், பிரதானமான ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். ஒரு மனிதன் இன்னைக்கு சமாதானத்தை தான் அதிகமா தேடுகிறான். எதுக்குங்க பணம் தேடுறீங்க எவ்வளவுன்னு கேட்டா, நிம்மதியா சமாதானமா இருக்க. எதுக்கு இந்த பதவி அதெல்லாம் தேடுறீங்க? சமாதானமா இருக்க. எதுக்கு ஓடி ஓடி உழைக்கிறீங்க? சமாதானமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. பதவி சமாதானத்தை கொடுப்பதும் இல்லை, பணம் சமாதானம் கொடுப்பதும் இல்லை. ஓடி ஓடி உழைச்சி நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிறதுனால சமாதானம் வரப்போதும் இல்லை. சமாதானம் என்பது இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க உள்ளத்துல சமாதானம் இருக்கிறா? உங்க இருத்தை அப்படி கண்டு மூடி சோதித்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஆத்ம அமைதி, சமாதானம் இருக்குதா? அது ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம். பணம் கொடுத்து வாங்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணிலாம் சமாதானத்தை வாங்கிவிட முடியாது. அது இலவசமாய் தெய்வன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு சமயம் நான் வட இந்தியா ஊழித்து போயிருந்த போது மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்ட சிலரை சந்திக்க நேர்ந்தது. அவங்க தொழிலே மந்திரவாதம் பண்றாரு. பரம்பரையா தாத்தா அப்பா அவங்க காலத்துக்கு அப்புறம் இவங்க மந்திரவாதம் செய்தான் அவனுடைய வாழ்க்கை. அதை வச்சுதான் அவனுடைய வாழ்வாதாரமே. அதுல பணம் சம்பாதிச்சு வாழுவது. இப்போ இயேசுவை பற்றி அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. நான் அவன்கிட்ட பேசும்போது கேட்டேன், ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைத்து கொண்டுதான். ஏன்னா என் மொழி அவனுக்கு தெரியாது, அவங்க மொழி எனக்கு தெரியாது. வைத்து கொண்டுதான் கேட்டேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்ன பதில் சமாதானங்க. அது சொல்லும் போதே உங்களுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, சமாதானங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். இப்போ மந்திரவாதம் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது அந்த பிசாசை வைத்து வலிமையான சில கிரியைகளை செய்த போது அப்பெல்லாம் சமாதானம் இல்லை. பயம், கலக்கம், ஒரு குழப்பம், மற்றவங்களை இப்படி வேதனைப்படுத்துற எண்ணம், ஒரு பிழைப்பு, அவ்வளவுதான். மெய்யான சமாதானம் ஆண்டவர் இயேசு கொடுத்தார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறதுல முக்கியமான காரியம் பாவம். பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லைன்னு வேதத்துல சொல்லி இருக்குது. பாவம் தான் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிறது. இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன? நம்ம பரிகாரன்ற பேர்ல பணம் செலவு பண்ணி நம்மை வருத்தி கொண்டு போறதுனால பரிகாரமா இல்லை. ஒரு ரத்தம் சிந்தப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அது மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்படணும், பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படணும். உலகத்துல பரிசுத்தமுள்ள மனுஷன் யார் இருக்கா? யாருமே இல்லை. ஆகவேதான் கடவுள் மனிதன் அவதாரம் எடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையில சிந்தி மனிதனுக்கு பாவம் மன்னிப்பை உண்டாக்கினார், பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அதனால்தான் இயேசுக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளத்துல சமாதானம் இல்லையா? வெளியில மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காணப்படுறீங்க. தனியா இரவு படுக்கைக்கு போகும்போது நிம்மதியா தூங்க முடியுதா? ஒரு சமாதான ஆத்ம அமைதி இருக்கிறா? யோசித்து பாருங்க. அப்படி இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இதுவரை பெற்றுக்கொள்ளாதவங்க இருந்தா இருதயத்துல கை வைத்து, இயேசுவே சமாதான பிரபுவே, என் உள்ளத்தில் வாரும். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை பாவமர கழுவும். மெய்யான அந்த சமாதானத்தை எனக்கு தந்து என் ஆசீர்வதியும். உம்மை இன்றைக்கு என் சமாதான பிரபுவாக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.